அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன். என்னுடைய இந்த ப்ரீவியஸ் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க, நீங்கள் யூடியூபெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் காலையில் சொன்னார், சார் உங்களுடைய ஆரம்பம் முடிவு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார், கனெக்டே பண்ண முடியல, ஒருவேளை நீங்கள் பாக்யராஜா சாரோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டா. அப்படி இல்லை, பாக்யராஜா சார் படிக்கும்போது அவருக்கு வாத்தியாராக இருந்தவங்க எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு கண்டென்ட் அருமையான கண்டென்ட்டு. நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இது பாருங்கள். ஒரு ஐடி முடிக்கிறான். அந்த பையன் ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கான். ஒபிசிட்டினா குண்டு. என்னென்னவோ பண்ணுறான், ஒன்றும் சரியாகலை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஜாபில் இருக்கான், அவங்ககிட்ட கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு நம்ம இந்தியாவிலலாம் வசதி இல்லை, நீ வேணால் உன்னை அமெரிக்காவுக்கு போஸ்டிங் கொடுக்குறோம், நீ அங்கே போய்க்கோ, ஏன்னா நீ ரொம்ப திறமையான பையன், உன்னை விடக்கூடாது, நம்ம கம்பெனி அங்கே இருக்கு, நீ அங்கே போய்க்கோன்னு சொல்கிறாங்க. இந்த தம்பி என்ன பண்ணுறான், ஒத்துக்கிட்டு அங்கே வர்றான், அமெரிக்கா வரான். அமெரிக்காவில் ஜாயின் பண்ணுறான். அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ளாட் கொடுக்குறாங்க, ஒரு கார் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நீ காலையில் சாப்பிடாத, மத்தியானம் சாப்பிடாத, நைட் சாப்பிடாத. அப்புறம் அப்படின்னு கேட்டான். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் சாப்பிடாத. அப்புறம் அப்படின்னு கேட்டான். 3ஆம் நாள் நீ ஒன்றா செத்து போயிருப்ப, இல்லைன்னா ஒல்லியாயிருப்ப அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி எல்லாம் உனக்கு எலாட்டா பண்ணுறாங்க. ஸோ அவன் ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அப்படியே மெதுவாக ஆஃப்டர் ஒர்க்கு அப்படியே மெதுவாக நடந்து போகும்போது அவன் கண்ணில் ஒரு போர்டு தெரியுது, ஒபிசிட்டி ப்ராப்ளம் ப்ளீஸ் கம் அண்ட் கன்சல்ட் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. போடனே அந்த அதில் குண்டாக ஒரு ஆளும் ஒல்லியாக ஒரு ஆளும் போட்டிருக்காங்க. இது பிஃபோர் ட்ரீட்மெண்ட், இது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்னு போட்டிருக்கு. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த உள்ளுக்குள்ளே நுழையிறான். உள்ள ரிசப்ஷனில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கேர்ள் இருக்கா. அவர்கிட்ட கேட்குறான், அம்மா நான் இந்த மாதிரி ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு சொன்னால், சார் ரொம்ப தாராளமாக குறைக்கலாம், 2 வழி இருக்குது சார். ஒன்று ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டு, இன்னொன்று எக்ஸ்ப்ரெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அவன் யோசிக்கிறான், ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் முதல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் கொடு அப்படின்னு சொன்னோன்னா அவன் $40 அப்படிங்கிறான். உடனே $40 வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கான். உட்காந்தோன்னே அந்த கதவு ஒன்று திறக்குது. அதில் ஒரு ஆள் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே தொப்பலை நனைஞ்சு போய் ஒருத்தன் வெளியே வரான். வெளியில் வரான். இவன் பார்த்துட்டான், பரவாயில்லையே, உள்ள நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தன் வெளியே வரான். அவனை ஆக்சுவலாக அவனால் நடக்க முடியல, அவனை அப்படியே மெதுவாக தூக்கிட்டு வராங்க, உடம்பெல்லாம் ஸ்வெட்டிங். திஸ் ஃபெலோ வாஸ் வெரி ஹாப்பி. ஆஹா, நம்ம $40 ஒரு பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு இவனோட டேர்ன் வருது. அப்போ அந்த பொண்ணு விட்ட வரா, சார் இவரோட டேர்ன், நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா இந்த கேட்டு கதவு சாத்திக்கும், 10 நிமிஷம் வரைக்கும் கதவு திறக்காது, ரைட்டா? 10 நிமிஷம் கழித்து தான் கதவு திறக்கும். அப்போ நீங்கள் வெளியில் அப்போ தான் வர முடிவு பண்ணிக்கோங்கன்னு. பரவாயில்ல, இவங்கெல்லாம் இப்படி வர்றாங்களே, நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆகணுமே அப்படின்னு, திஸ் இஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லி இப்போ கதவு திறந்து வரோம். உள்ளே போயிடுறோம், கதவு சாத்திக்குது. உள்ளே பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ள அந்த ரூம் இருட்டாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு அப்படியே வருது. பார்த்தா ஒரு பெரிய ரூம். அது 100 அடி நீளம் 100 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய ரூம் அது. அந்த ரூமுக்கு நடுவில் நிறைய மேஜை நாற்காலி தாறுமாறாக கிடக்குது. கிடக்குன்னா ஒரு நாற்காலிக்கு இன்னொரு நாற்காலிக்கு நடுவில் ஒரு இடம், அதாவது போயிட்டு வர மாதிரி இடம். ஒரு மேஜைக்கு இன்னொரு மேஜைக்கு நடுவில் ஒரு இடம். அதே மாதிரி எல்லாம் தலைகளாக கமுத்திருக்கு. ஒவ்வொன்றுக்கு நடுவில் போயிட்டு வர மாதிரி சின்ன கேப் இருக்குது. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல இதெல்லாம் கிடக்குதுன்னு போது தூரத்தில் மூலையில் அப்படியே ஒரு கதவு திறக்குது. திறந்து முதல்ல ஒரு கால் வெளியே வருது. பார்த்துட்டே இருக்கா, 2வது கால் வெளியே வருது. 3வது ஒரு உடம்போட அப்படியே ஒரு பொண்ணு வெளியே வருது. அழகுனா அழகு, அப்படிப்பட்ட அழகு.
உடனே அந்த கேட் சாத்திக்குது. அந்த பொண்ணு அந்த கேட் சாத்திக்குது. இவனுக்கு திஸ் ஃபெல்லோ ரொம்ப யங்ஸ்டர். இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரே ஆசையாயிடுது. சரி, அந்த பொண்ணை போய் டச் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஓடுறான். எப்படி ஓடுறான்? அந்த குறுக்கால் நடுக்கால குறுக்கால் நடுக்கால ஓடுறான். அப்படி ஓடும்போது அப்படியே ஓடி 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 பார்க்குறான். இவன் போய் அந்த பொண்ணை தொடும்போது அந்த பொண்ணு வந்து அவன் தப்பிச்சு குறுக்கால் நடுக்கால ஒட்டியாரான். இப்படியே 2 பேரும் ஒருத்தர் துரத்திட்டே இருக்காங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு அலாரம் மாதிரி அடிக்குது. உடனே அந்த பொண்ணு திடீர்னு ஏதோ ஒரு வழியில் காணாமல் போயிடறான். இவன் ஊரை ஸ்வெட்டிங் ஆகிடும், பயங்கர ஸ்வெட்டிங் ஆகி வெளியில் வரான். வெளியில் வந்தோடனே அப்படியே உடம்பெல்லாம் தளர்ந்து போய் அந்த சேரில் போய் உட்காரான். அப்போ அவன் முன்னால் ஃபேன் சுற்றுது. அப்படியே மூச்செல்லாம் விட்டு பார்க்குறான். பரவாயில்லையே, இது கூட நல்ல எக்ஸசைஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பார்க்குறான். மறுபடியும் எக்ஸ்பிரஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு. அவன் கேட்குறான், அம்மா வந்தேன், அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னோடனே அதுக்கு $80 அப்படிங்கிற. அப்படி இது $40, அது $80. அப்படியா, சரி பரவாயில்ல, $80 கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிறான். டிக்கெட் வாங்கினோன்னா இதே மாதிரி தான் உள்ளே போகிறான். கதவெல்லாம் சாத்திக்குது, ஒரே இருட்டாக இருக்குது. மெதுவாக பார்த்தோம்னா இதே மாதிரி தான் ரூமு. சேரெல்லாம் தலைகளெல்லாம் போட்டிருக்காங்க, நடுவில் வழி இருக்குது. மூலையில் ஒரு டோர் திறக்குது. அப்போ ஒரு கால் வெளியில் வருது, இன்னொரு கால் வெளியில் வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு உடம்போட வெளியில் வரும்போது பார்த்தா அது 90 வயசு ஒரு கிழவி. அவன் என்ன பண்ணுறா, அந்த குறுக்கால் நடுக்கால் ஓடி வந்து இவனை தொட வர்றான். இவன் மிரண்டு போய் அப்படி ஓடுறான், இப்படி ஓடுறான். கடைசியில் சுற்றி ஓடி கடைசியில் 10 நிமிஷம் முடிஞ்சோன்னு ஒரு அலாரம் அடிக்குது. எப்படா கதவு திறப்பான்னு கதவு திறந்து வெளியே எட்டி குதிக்கிறான். குதிச்சுட்டு உருண்டு போய் உட்கார இடத்துல உட்காரான். உட்கார்ந்தோடனே எல்லாம் முடிஞ்சோன்னா ஆசுவாசப்படுத்திட்டு முடிஞ்சோன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்குறான், ஹவ் இஸ் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, இதே மாதிரி எனக்கு 4 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், நான் ஒல்லி ஆகிடுவேன். ஆனால் ஒரு கண்டிஷன், யூ ப்ளீஸ் சேஞ்ச் த லேடிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போகிறான். திஸ் இஸ் த ஸ்டோரி. எதையும் நீங்கள் கண்ணால் பார்த்து நம்பாதீங்க, ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுட்டு அப்புறம் அந்த வேலையை செய்யுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. நன்றி, வணக்கம்.